தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் உருவாகின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக ஆதரவு வழங்குவதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வவுனியா பூவரசன் குளம் மகா வித்தியாலயத்தில் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். வவுனியா பூவரசன் குளம் மகா வித்தியாலயத்தின் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக நாங்கள் ஒரு நாளும் வர முடியாது. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வர முடியாது. ஏன் எதிர்க்கட்சி தலைவராக கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்கள் தகுதி இல்லாதவர்களா, எங்களுக்கு எல்லாது இயலாமையா முடியாமையா, இது என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே எதிர்க்கட்சி தலைவராக வருகின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக உங்களோடு நாங்கள் இருப்போம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கு எந்த விதமான பின்னடைவும் எங்களிடம் கிடையாது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் கடந்த அரசாங்கத்தினால் ஏமாற்றப்பட்ட தொண்டர் ஆசிரியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தொண்டர் ஆசிரியர்கள் பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனை. நான் நினைக்கிறேன் 400க்கும் மேற்பட்ட தமிழ் தொண்டர் ஆசிரியர்களும் 177 சிங்கள கற்பிக்கின்ற தொண்டர் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் உண்மையிலே கடந்த கால அரசாங்கத்தால் ஏமாற்றப்பட்டவர்கள் என்பதை உடேஸ் பாரத் எம்பி அவர்களும் உணரப்படும். ஏனென்று சொன்னால் அவர்கள் இருக்கத்தக்கதாக புதிதாக பல தொண்டர் ஆசிரியர்களை கடந்த ஆட்சி காலத்திலே அவர்கள் உள்வாங்கப்பட்டதால், புதாக்கள் உள்வாங்கப்பட்டதால் தான் இந்த பழைய ஆக்கள் கைவிடப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த தொண்டராசிரியர்களுக்கு அமைச்சர் நிரந்தர நியமனம் வழங்குறதுக்கு நான் நினைக்கின்றேன். அதுக்கான ஒரு தீர்வை காண வேண்டும்.